கன்னியாகுமரி பகவதி அம்மனை வணங்கி எனது அன்பான வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். 2025 என் ராசிக்கு எப்படி இருக்கும் கேள்வி கேட்குறவங்க மகர ராசி, பதில் சொல்றவர் அஸ்ட்ரோ விஏ மன்னாரி. அதாவது 7.5 வருஷமா, கிட்டத்தட்ட 7.25 வருஷமா, இன்னும் 3 மாதம் பேலன்ஸ் இருக்குது இல்லையா, ரொம்ப சிரமப்படுத்தி கொண்டு இருந்த இந்த சனி பகவான், அதாவது 7.5 சனி உங்களை விட்டு விலகப் போகிறார். இதுவே பெரிய விஷயம்தான். மீது எந்த கிரகம் எப்படி வந்தாலும் சமாளிச்சுக்கலாம். எல்லாரும் நம்ம என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சனியை பார்த்தாலும் பயப்படுறோம். அதனால் 7.5 சனி நிறைய கொடுமை. ஏன்னா ஒரு பிளானெட்டில் உட்காந்துன்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷம் அங்கேயே தான் இருப்பார். அடுத்த 2.5 வருஷம் 3 வரிசையாக வரும்போது வெந்து போயிடுறாங்க. அதனால தான் 7.5 சனீஸ்வரனை பார்த்து தான் எல்லாரும் பயப்படுவதற்கு இதுதான் மெயின் காரணம். ஒரு ராசியில் அமர்ந்த இடத்துல கிட்டத்தட்ட 2.5 வருஷம் உங்கள் ராசிக்கு விடுதலை கிடைக்கிறது. சனீஸ்வரன் 3ஆம் இடத்துக்கு செல்கிறார். விடுதலை கிடைக்கிறதும் இல்லை, அவர் நல்ல இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடம் தான் வெற்றி மேல் வெற்றி. நம்ம என்ன செஞ்சாலும் அதை ஜெயிக்க வச்சிருவார். அது ஒரு வருடக்கோள். 2.5 வருஷம் வந்து பெரிய விஷயம் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குரு பயிற்சி வர்றது உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் சரியில்லை தான். ராகு கேது பயிற்சியும் அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இல்லை தான். இதில் வந்து அந்த சனி அப்படிங்கிறவர் 2.5 வருஷம் இருக்கிறார். அப்புறம் மாதக்கோள்கள்லாம் நிறைய இருக்குது இல்லையா. சூரியன் இருக்கிறாரு, சந்திரன் இருக்கிறாரு, செவ்வாய் இருக்கிறாரு, புதன் இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்காரு. இவங்கெல்லாம் மாறி மாறி வரும்போது நமக்கு நன்மையான பலன்களை கொடுத்து போயிடுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய கோள் நமக்கு வந்துட்டாங்க சாதகமாக. மீதி இருக்கிற 4-5 கோளில் ஒரு 2-3 வந்துச்சுன்னா கூட ஒரு 50% மேலே அப்படியே வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மற்றபடி இப்போ இருக்கிற இடம் இன்னும் போகல. 2ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் இடம் அதாவது கல்வி, தனம், வாக்கு, பணம், நகைகள், மூக்கு, கண் இதெல்லாம் குறிக்கிற இடம். அப்போ மகர ராசிக்காரங்க வயசானவங்களாக இருந்தால் கண், காது, மூக்கில் பிரச்சனை வரும். படிக்கிற பசங்களுக்கு படிப்பில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கும். அடுத்தது பணம் காசுக்கு, அதாவது சனினாவே கொஞ்சம்னா இருக்கும். கொஞ்சம்னா ஒரு 1000-500 கூட கஷ்டப்பட வேண்டிய சுச்சுவேஷனை கொடுக்கும். இதுதான் சனீஸ்வரர் 2ஆம் இடத்துல உட்காந்துடைய பலன். அதுவே குடும்பம்னு அது குடும்பங்கிறது 2ஆம் இடம். குடும்பத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவோம். மக்களை சனி வம்பில் தழிவாமான ஒரு படத்தில் கூட சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் ஒரு தெளிவான ஒரு அமைப்பு இருக்காது. குடும்பத்தில் காலையில் ஏஞ்சா ஒரு சண்டை சச்சரவு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த சனி பயிற்சி ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் மாறுது. அதாவது தனாதிபதி தனஸ்தானத்தில் போய் உட்காரும்போது பொருளாதாரத்தை உயர்த்துறாரு, ஓரளவுக்காவது உயர்த்துவார். அடுத்தது பணப்பிரச்சனை இல்லாமல் பண்ணுவார். பணப்பிரச்சனை ஜனாதிபதி அவர் பணப்பிரச்சனைலாம் பண்ணிட்டாருனாவே மீதியெல்லாம் ஓகே தான். அதாவது நம்ம பணம், நமக்கு வர வேண்டிய பணம் இதெல்லாம் கண்டிப்பாக வந்துடும். அதேமாதிரி ராகு கேது பேசி ராகு இப்போ மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். அது நல்லது தான் பண்ணிட்டு இருக்கிறார். அவரு பயிற்சி ஆகி 2ஆம் இடத்துக்கு வருவார். அது மழை விட்டாலும் தூரல் விடலங்கிற மாதிரி இவர் அந்தாண்ட போயிடுறாரு, அவர் இந்தாண்ட வந்துடுறாரு. சனியை போன்றவன் ராகு இருந்தாலும் அது ஓரளவுக்கு இந்த 12ஆம் இடத்துல அவர் 2ஆம் இடத்துல உட்காரும்போது அவரும் கொஞ்சம் பணப்பிரச்சனைகளை கொடுப்பார். முழுசாக பணப்பிரச்சனை தீர்க்க முடியாது, ஓரளவுக்கு வர சமாளிக்கலாம். அடுத்தது குரு பயிற்சி. குரு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடத்துக்கு போகும்போது சொந்த மருந்துகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத அதாவது பழிச்சொல், நீ அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், அதை சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சில பழி சொல்கள் வரக்கூடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உறவினர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது சொல்லுவாங்க, செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் குரு பயிற்சி இப்போ சரியில்லை ஒரு வருஷத்துக்கு. குருன்னா பணம், அதாவது விரையாதிபதி 3ஆம் இடத்துக்கு அதிபதி. விரையாதிபதி 3ஆம் இடத்துக்கு அதிபதி நமக்கு 6ஆம் இடத்துல போய் மறையிறது விபரீத ராஜயோகம். அதாவது கொஞ்சம் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அதனால் பணம், பொருளாதாரம், அடுத்தவங்க பணத்தை வாங்கி அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தவிர்க்கவும். ஏன்னா சுக்கரன்னா சொந்த பணம், குருன்னா பொது பணம். பொது பணம்னா அடுத்தவங்ககிட்ட பணம் வாங்கி அடுத்தவங்க கொடுக்காத, உனக்கு செலவுக்கு வேணா கூட வாங்கிக்க, அதாவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றுதல் செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். மற்றபடி குரு பயிற்சி கொஞ்சம் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. பார்க்குற இடத்துக்குலாம் நல்லது பண்ணிட்டு போயிடுவார்.
சனி பயிற்சி ஓரளவு நல்ல பலனை கொடுக்க வந்திருக்கிறாரு. அதை ராகுக்கு எது கொஞ்சம் கம்மி பண்ணுறாரு. இருந்தாலும் முன்ன 7.5 வருஷம் பட்ட கஷ்டம் இப்போ இருக்காது. ஒரு 50% அளவுக்கு கண்டிப்பாக நல்ல பலனை தரும். கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க. அதனால் வந்து பாருங்க, நம்ம பரிகாரம் அதுமாரி பண்ண சொல்லலை. பரிகாரம் பண்ணும்போது நமக்கு வந்து சனீஸ்வரனுக்கு பண்ணலாம், பண்ணாதையும் விடலாம். பண்ணாலும் நல்லது பண்ண போகிறார், பண்ணலாம் நல்லது பண்ண போகிறார். குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்தியை பார்த்து கும்பிடுங்க வியாழக்கிழமை தோறும். அதே சமயத்தில் ராகு பகவானுக்கு துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றி விளக்கு போடுங்க. இவங்கெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை வழிவகை செய்வார்கள். பதிவுகள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.